யாழ் குறும்பட்டுக்கைச் சேர்ந்தவர் கனடாவில் படுகொலை. கனடா மக்களுக்கு பிரதமரால் வழங்கப்பட்ட அனுமதி. வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் மக்களிடம் சம்பந்தன் விடுத்துள்ள வேண்டுகோள். நாட்டு மக்களிடம் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச விடுத்துள்ள கோரிக்கை. ஐரோப்பிய நாடுகளில் திறக்கப்படும் எல்லைகள் எப்போது தெரியுமா? கொரோனாவுக்கு தடுப்பூசி நெருக்கமாக வந்துவிட்டோம், அமெரிக்கா அறிவிப்பு. நைஜீரியாவில் பயங்கரவாதிகள் வெறியாட்டம், கொன்று குவிக்கப்பட்ட பொதுமக்கள். யாழ் போதனா வைத்தியசாலையில் இன்றைய பரிசோதனையில் ஒருவருக்கு கொரோனா தொற்று. கனடாவில் வசித்து வரும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த சனிக்கிழமை மார்க்கம் நகரிலிருந்து யாழ்ப்பாணம் குறும்பட்டியைச் சேர்ந்த மதன் மகாலிங்கம் என்ற 45 வயதுடையவரே சடலமாக மீட்கப்பட்டவராவார். இந்த நிலையில் துரித விசாரணைகளை மேற்கொண்ட யோர்க் போலீசார் அவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக இன்று அறிவித்துள்ளனர். இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை அந்த நாட்டு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கனடாவில் குடியுரிமை பெற்றவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் வெளிநாட்டில் வாழும் பட்சத்தில் அவர்கள் கனடா வர அந்த நாட்டு அரசு அனுமதி அளித்துள்ளது. நாட்டு எல்லைகள் மூடப்பட்டுள்ள நிலையில் கனேடிய குடிமக்கள் அல்லது நிரந்தர வாழிட உரிமம் கொண்டோரின் குடும்ப உறுப்பினர்கள் வெளிநாட்டில் வாழும் பட்சத்தில் அவர்கள் நாட்டுக்குள் வர அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர்கள் தங்களை 14 நாட்கள் கட்டாயமாக தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர்களுக்கான அரசியல் தீர்வை வென்றெடுக்க நாம் ஓயாது பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். எம்மை தவிர வேறு எவரும் இந்த பயணத்தில் ஈடுபடவில்லை என்பது எமது அன்புக்குரிய தமிழ் மக்களுக்கு நன்கு தெரியும். எனவே அரசியல் தீர்வை வென்றெடுக்க எமது கரங்களை பொது தேர்தலில் தமிழ் மக்கள் மென்மேலும் பலப்படுத்த வேண்டும். இவ்வாறு வடக்கு கிழக்கு தமிழ் மக்களிடம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருகோணமலை மாவட்ட முதன்மை வேட்பாளருமான இரா சம்பந்தன் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது: கொரோனா வைரஸ் என்ற கொடிய நோய் தாக்கத்திற்கு மத்தியில் மிகவும் கஷ்டமான நிலைமையில் நாடாளுமன்ற தேர்தலை நாம் எதிர்கொள்ளவுள்ளோம். இந்த காலப்பகுதியில் சுகாதார விதிமுறைகளை பின்பற்றி தேர்தல் பிரசார நடவடிக்கைகளில் நாம் ஈடுபட வேண்டும். எம்மிடம் இருக்கும் வாக்குரிமையை நாம் உரிய முறையில் பயன்படுத்த வேண்டும். இந்த கடமையை எமது தமிழ் மக்கள் கடந்த காலங்களிலிருந்து தவறாது செய்து வருகின்றார்கள். தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர்தான் என்பதை எமது மக்கள் கடந்த தேர்தல்களில் இலங்கை அரசுக்கும் சர்வதேச சமூகத்திற்கும் நிரூபித்து காட்டியுள்ளார்கள். இம்முறையும் எமது மக்கள் அவ்வாறு செயற்படுவார்கள். அதில் எமக்கு 100% நம்பிக்கை இருக்கின்றது. எனினும் இந்த தடவை எமது கரங்களை எமது மக்கள் மென்மேலும் பலப்படுத்த வேண்டும். தமிழர்களுக்கான அரசியல் தீர்வை வென்றெடுக்க நாம் ஓயாது பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். எம்மை தவிர வேறு எவரும் இந்த பயணத்தில் ஈடுபடவில்லை என்பது எமது அன்புக்குரிய மக்களுக்கு நன்கு தெரியும். எனவே அரசியல் தீர்வை வென்றெடுக்க எமது கரங்களை பொது தேர்தலில் எமது மக்கள் மென்மேலும் பலப்படுத்த வேண்டும். வடக்கு கிழக்கில் அதிக ஆசனங்களை இம்முறை நாம் கைப்பற்ற வேண்டும். அப்பொழுதுதான் நாடாளுமன்றத்தில் பலம் பொருந்திய பேரம் பேசும் சக்தியாக நாம் திகழ முடியும். தமிழர்களின் உரிமைகளை அரசிடம் தட்டி கேட்க முடியும் என தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் ஊழல் மோசடியாளர்களுக்கு நாட்டு மக்கள் முடிவு கட்ட வேண்டும். அவர்களை படுதோல்வியடைய செய்ய வேண்டும். அதற்காக மக்கள் இப்போதிருந்தே தயாராக வேண்டும். இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தலைவரான பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கோரிக்கை விடுத்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: பொது தேர்தலை கால வரையறையின்றி ஒத்திவைக்க எதிரணியினர் முயற்சித்தனர். ஆனால் அந்த முயற்சிக்கு உயர்நீதிமன்றம் பதிலடி கொடுத்தது. அதேவேளை வேட்பு மனுக்களையும் மீள தாக்கல் செய்ய எதிரணியினர் முயற்சித்தனர். அதுவும் தோல்வியில் முடிந்தது. ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலை எதிரணிக்கு ஏற்பட்டுள்ளது. மக்களின் ஜனநாயக உரிமையை சவாலுக்குட்படுத்திய எதிரணியினருக்கு தேர்தலில் மக்கள் உரிய பதிலை வழங்குவார்கள். கடந்த ஆட்சியில் ஊழல் மோசடிகளினால் நாட்டின் பொருளாதாரத்தை சீரழித்து ஐக்கிய தேசிய கட்சியினரையும் ஐக்கிய மக்கள் சக்தியினரையும் மக்கள் வீட்டுக்கு அனுப்பியே தீருவார்கள் என்று அவர் கூறியுள்ளார். வருகின்ற ஜூலை மாதம் 1ஆம் தேதி ஐரோப்பிய நாடுகளின் எல்லைகள் முழுவதுமாக திறக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொரோனா வைரஸ் பரவலை தொடர்ந்து மார்ச் மாதத்தில் ஐரோப்பிய நாடுகள் தனது எல்லைகளை மூடின. தற்பொழுது சில நாடுகளில் கொரோனா வைரசினுடைய தாக்கம் குறைய தொடங்கியுள்ள நிலையிலே மீண்டும் ஜூலை 1ஆம் தேதி எல்லைகள் திறக்கப்படலாம் என தெரிகின்றது. ஐரோப்பிய நாடுகளில் உள்ள மக்களுக்கு மட்டுமே எல்லைகளில் நுழைய அனுமதி வழங்கப்படலாம். எனினும் அத்தியாவசியமற்று பயணிப்பவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படும் என்றே தெரிகின்றது. இதுகுறித்து பெல்ஜியத்தின் உள்துறை அமைச்சர் கூறுகையில்,
எல்லைகள் திறக்கப்படுவது தொடர்பில் பெரும்பாலான நாடுகளில் ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஸ்பெயின் போன்ற நாடுகளில் இது தாமதமாகலாம் எனவும் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தும் தடுப்பூசியை கண்டுபிடிக்கும் சோதனையில் நெருக்கமாக உள்ளதாக அமெரிக்கா கொரோனா வைரஸ் நிபுணரும் வெள்ளை மாளிகையின் ஆலோசகருமான டாக்டர் அந்தோனி பாசி கூறியுள்ளார். பயோடெக்னாலஜி கண்டுபிடிப்பு அமைப்பு நடத்திய கூட்டத்தின் பொழுது தேசிய ஒவ்வாமை மற்றும் தொற்று நோய்கள் நிறுவனத்தின் இயக்குநரான பாசி தனது கருத்துக்களை தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு கூறினார். கொரோனா தொற்று நோயை அவரது மோசமான கனவு என்றும் விவரித்தார். 4 மாத கால பகுதியில் இது உலகம் முழுவதையும் பேரழிவிற்கு உட்படுத்தியுள்ளது. கொரோனா தொற்று இன்னும் முடிவடையவில்லை. மில்லியன் கணக்கான நோய் தொற்றுகள் உலகளவில் இருக்கின்றது. இது மிகச்சுரிய காலகட்டத்தில் ஒடுக்கப்படுகின்றது. ஆனால் வைரஸ் எவ்வளவு வேகமாக பரவியது என்று ஆச்சரியப்பட்டதாக ஒப்புக்கொண்ட போதிலும் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படும் சோதனையில் நெருக்கத்தில் இருக்கின்றோம் என்று தான் நம்புவதாக அந்தோனி பாசி தெரிவித்துள்ளார். நைஜீரியாவில் உள்ள கிராமம் ஒன்றில் போகாகரம் பயங்கரவாதிகள் நடத்திய மிலேச்சத்தனமான தாக்குதலில் 59 பொதுமக்கள் கொன்று குவிக்கப்பட்டதுடன் அங்கிருந்த கால்நடைகளையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். நேற்று முன்தினம் மதியம் போர்னோ மாகாணத்தில் உள்ள பதுமோ கொலோராம் என்ற கிராமத்திற்கு ஏராளமான போகோகரம் பயங்கரவாதிகள் வாகனங்களிலும் மோட்டார் சைக்கிள்களிலும் சென்று குவிந்தனர். அந்த கிராம மக்கள் மீது பயங்கரவாதிகள் சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தி அவர்களை இரத்த வெள்ளத்தில் சாய்த்தனர். அந்த கிராமமே போர்க்களம் போல மாறி போனது. அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து 1200 கால்நடைகளையும் ஒட்டகங்களையும் பயங்கரவாதிகள் கொள்ளையடித்து சென்றனர். அவர்கள் ஈவிரக்கமின்றி காட்டுமிராண்டித்தனமாக நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 59 அப்பாவி மக்கள் கொன்று குவிக்கப்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. இதை சிவிலியன் கூட்டு பணிக்குழு உறுப்பினர் ஒருவரும் படைவீரர் ஒருவரும் உறுதி செய்தனர். இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் போகோகரம் பயங்கரவாதிகள் நடமாட்டம் குறித்து பாதுகாப்பு படை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல்களை அளித்ததாக சந்தேகப்பட்டுதான் இந்த கொடூர தாக்குதல்களை அவர்கள் நடத்தியுள்ளனர் என தெரியவந்துள்ளது. இது பற்றி கூட்டு பணிக்குழு உறுப்பினர் கச்சல்லா பூமு கூறும் பொழுது, இந்த கொடிய செயலை நாங்கள் பார்த்த இந்த நாள் ஒரு துரதிருஷ்டவசமான நாள். இந்த ஊர் மக்கள் ஆயுதங்கள் வைத்திருக்கின்றார்கள். இதற்கு முந்தைய தாக்குதல்களை தடுத்தும் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த முறை பயங்கரவாதிகள் பெருங்கூட்டத்துடன் வந்து இந்த கொடிய தாக்குதல்களை நடத்தி சென்றிருக்கின்றார்கள் என குறிப்பிட்டார். இந்த தாக்குதல் நடந்த கிராமமே பெருத்த சோகத்தில் மூழ்கியுள்ளது. யாழ் போதனா வைத்தியசாலை மற்றும் யாழ் பல்கலைக்கழக மருத்துவப்பீட ஆய்வுக்கூடங்களில் இன்று மேற்கொள்ளப்பட்ட கொரோனா பரிசோதனையில் இலங்கை விமானப்படை தனிமைப்படுத்தல் மையத்தில் தங்க வைக்கப்பட்ட முல்லைத்தீவைச் சேர்ந்த ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதாக யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அண்மையில் இந்தியாவில் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவரோடு தொடர்பை பேணியவர்கள் என கருதப்படும் 15 பேருக்கு இன்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அவர்களில் ஒருவருக்கும் தொற்று இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டது. மேலும் நேற்று 13 பேருக்கான மாதிரிகள் எடுக்கப்பட்டு கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தில் இன்று பரிசோதிக்கப்பட்டது. அவர்களிலும் ஒருவருக்கும் தொற்று இல்லை என உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் 119 பேருக்கான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன்படி போதனா வைத்தியசாலையினுடைய வெளிநோயாளர் பிரிவிலே பரிசோதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 5ஆகவும், பொது வைத்தியசாலை வவுனியாவிலே ஒருவராகவும், சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவு உடுவிலில் 15 பேரும், இலங்கை விமானப்படை தனிமைப்படுத்தல் மையம் முல்லைத்தீவில் 98 பேருக்கும் பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளது.